Hello friends, welcome back to KL2VS channel Big Boss Tamil Season 9 Day 94. ஸோ இன்னைக்கு எடுத்தோடனே விக்ரம் வந்து கேமராவை பார்த்துட்டு அவரோட நியூ ஸ்ட்ராட்டஜிக்கு அட்டம் நான் நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள இது இவ்வளோ நாள் உள்ளுக்குள்ள வந்து கண்டஸ்டன்ட் கூட மெனிப்புலேட் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ வந்து மக்களுக்கு போயிட்டாரு டைரக்டா. ஸோ புது அப்ரோச்சில் வந்து இப்போ உருவெடுத்திருக்காரு விக்ரமே. அதாவது 2 நாளைக்கு முன்னுக்கு வந்து காசு எடுத்துட்டு நான் போறேன், காசு எடுத்துட்டு நான் போறேன், காசு எடுத்துட்டு நான் போறேன்னு ஒரு ட்ராமா பண்ணாரு. இப்போ நோ மணி டு ஃபைட் மோட் வந்து ஆன் பண்ணிட்டாராம். வெளியில இருக்கிற மக்களுக்காக வந்து மக்கள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாராம். அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ அவங்களுக்காக வந்து அவர் ஃபைட் பண்ண போறாரா. இதே விக்ரம் தான் வந்து பல நேரத்துல வந்து சொல்லியிருக்காரு. அதாவது என் பையனுங்க வெளியே இருக்காதுங்க, அவனுங்க என்னை கொண்டு போயிடுவாருங்க கடைசி வரைக்கும். எனக்கு ஓட்டெல்லாம் வந்து எனக்கு நிறைய பேர் இருக்குன்னு இதே விக்ரம். எனக்கு வந்து பிஆர் இருக்கு, அதாவது அவரோட விக்கல் டீம்ஸே ஒரு பிஆர்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப புதுசா மக்கள் வந்து ஓட்டு போட்டு அவரை உள்ளுக்கு வச்சிருக்காருன்ற ஒரு கதைக்கு வந்திருக்காரு. ஏன்னா வந்து சொன்ன உடனே அவங்க வந்து எங்கேயோ சோசியல் மீடியா பார்த்துட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நான் வந்து என் டீம்லாம் மக்கள்லாம் இல்லை, மக்கள் ஆதரவுனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், அதனால உங்களுக்காக நான் ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏப்பா சரி. அதாவது நான் இப்ப எனக்கு இந்த இன்சிடென்ட் இன்னைக்கு நான் பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுமா ஃப்ரெண்ட் தோணுது, லாஸ்ட் 2 days வந்து மணி எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு தெரியுமா. ஈவன் அது கூட இப்ப வந்து எனக்கு யோசிச்சா எப்படி தெரியுமா தோணுது, அவர் வந்து அந்த மணின்ற ஒரு விஷயத்த வந்து உள்ளுக்குள்ள உள்ளவங்கள வந்து பெனிப்புலேட் பண்றதுக்காகத்தான் அந்த விஷயத்தையே சொல்லியிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இப்ப வந்து ஓகே நான் வந்து முந்திக்கிட்டு எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு உண்மையிலேயே வந்து மணி எடுத்துட்டு போறவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. கம்கமா அந்த அந்த நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம்தான் அதை போட்டு உடைப்பாங்க. இவர் வந்து ஆறத்துக்கு முன்னுக்கே நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி ஸோ ஒரு இதை உருவாக்கிட்டாரு உள்ளுக்குள்ள ஒரு பரபரப்பு. ஸோ என்னன்னா மத்தவங்களுக்கும் தோணும், ஓ விக்ரம் எடுத்துருவாரா, நம்மளும் எடுத்துடணும்னு அப்படின்ட்டு ஒரு மூளை செலவை அப்படித்தான் எனக்கு இப்ப தோணுது. இன்னொன்னு என்னன்னா, அவரு விக்ரமே எடுக்க போறாரு, அவ்வளவு எல்லாத்தையும் பாராட்டு வாங்கிட்டு வந்தவர் அவரே எடுக்கிறாரு, பணத்தை எடுத்துட்டு போறாருன்னு எல்லாரும் மைண்ட் யோசிப்பாங்க. எக்ஸாக்ட்லி, அதுக்காக தான். அப்புறம் அது முடிச்சு விக்ரமே எடுக்கிறாருன்னா அப்ப நான் வந்து என்னது அப்படின்னு அரோரா நினைக்கலாம், சபரி நினைக்கலாம். சோ அப்ப ஒரு டிக்கெட் இறங்கிருச்சுன்னா பணத்தை எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அவருக்கு வந்து வின்னிங் பாயிண்ட் வந்து ஒரு ஸ்டெப் மேல போயிருச்சு. எப்பா எப்பா ஐயப்பா அப்படின்னு ஒரு பாட்டு போட்டார் சூப்பரா. ஒரே பணப்பாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் பூரா. அப்புறம் வந்து விக்ரம் வியானா கிட்ட போய் கேட்டாருன்னா, நீங்க சொல்லி யாரும் கேட்கல, அதாவது நீங்க சொல்லி யாரும் கேட்கல, நான் சொல்லி கேட்கறாங்கன்னு ஏன் அப்படி நீங்க நினைக்கிறீங்க, எதை வச்சு அப்படி சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அப்ப வந்து வியானா வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது இனிஷியல் டேஸ்ல வந்து நீங்க ரொம்ப குட் சைடை மட்டும், அவங்க அம்பல் சைடை மட்டும் காட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஆஃப்டர் சம்டைம்ஸ் தான் வந்து நீங்க நியூ பர்சனா, அதாவது நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, ஓகே இந்த கேமுக்கு வந்து இதுதான் தேவை, இந்த மாதிரி ஒரு முகம் தான் தேவை, சோ அந்த மாதிரி ஒரு முகத்துல விளையாண்டா தான் இது ஃபைனல் வரைக்கும் போக முடியும், நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க. சோ அதை வச்சுதான் நான் சொல்றேன். சோ அந்த குட் சைட்டை பார்த்த கண்டஸ்டன்ட் வந்து நீங்க எது சொன்னாலும் அதுல ஒரு நியாய தர்மம் இருக்கும்ன்றது நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வினோட் அண்ட் பிரஜின் பெட்ரூம்ல வந்து உட்காந்து திவாகரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது 2 பேரும் வந்து இந்த 2 பேரும்னா நான் என்ன சொல்றேன்னா, இந்த திவாகர் இந்த வினோட் வந்து அகெயின் ஸ்டார்டட் மாத்தி யார் பெரிய ஆளு, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு இந்த போட்டி ஆரம்பிச்சிருச்சு. சோ என்னோட கருத்து இந்த விஷயத்துல இவங்க 2 பேத்துக்கு என்ன நான் சொல்ல வர்றேன்னா, நிறக்கொடம் என்னைக்குமே தழும்பாது, அதுதான் என்னோட கருத்து இவங்க 2 பேத்துக்கும். அப்புறம் கொஞ்சம் 24 ஹவர்ஸ்ல பார்த்தேன். இப்போ வந்து என்னன்னா, மைக்கு முன்னாடி போயிட்டு நடிப்பு அரக்கன் நான், மக்களே நீ வந்து விக்ரம் ஃபைனல் அனுப்புங்க, சபரி வந்து ரொம்ப டிசர்விங் பர்சன் சபரி திவ்யா அண்ட் விக்ரம் 3 பேரை மட்டும் ஃபைனல் போங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அதாவது அவர் எதுனால வந்து சொல்றாருதான் அப்படி திருத்தமா உலக நாட்டிலேயே வந்து அவரோட ஃபேன்ஸ் இருக்காங்களா. அதாவது என்னோட ஃபேன்ஸ் வந்து என்னைய நீங்க வந்து சந்தோஷப்படுத்துறீங்கன்னா நீங்க வந்து எப்படியாவது சபரியை ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு. இப்ப எதுக்கு அதை சொல்றாருன்னா, அவருக்கு வந்து தெரியும் வெளியே இருந்து பாத்துட்டு வந்தது கானா வினோட் வந்து டைட்டில் வினர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு கியோஸ் போறதுனால
அவருக்கு வந்து கானா வினோட் வந்து ஜெயிக்க கூடாது. சோ அதனாலதான் எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறோ இந்த விஷயத்த வந்து பதிவு பண்றாரு. ஆனா இது வந்து 1 hour எபிசோட்ல காட்டல. ஆமா. ஆனா அப்ப வந்து அவர் சொல்றாரு வந்து கானா இவர் வந்து இண்டிவிஜுவலா இருக்காராம். இவர் வந்து இவர் மட்டும் திறமை எல்லாம் காமிச்சாராம். கானா வந்து மற்ற ட்ரோல் பண்ணி மத்தவங்க ட்ரோல் பண்ணி தான் பண்ணாராம். ஹலோ, கானா வினோத் ரொம்ப வருஷமா இருக்காரு கானால. நீங்க வந்து அவரு வந்து ஓனா பாடுறாரு, ஸ்பான்டேனியஸா கவிதை எழுதுறாரு, ஸ்பான்டேனியஸா பாட்டு உன்னால முடியுமா வாட்டர்மேலன் ஸ்டார்? அந்த ஒரு 4 நடிப்பு மட்டும் தான் உன்னால செய்ய முடியும். வேற என்ன உங்களால செய்ய முடியும்? வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்குதான் வியானா 5 போஸ் கொடுத்தாங்களே. வியானா ஏமா ஏமா கொஞ்ச நாள் நாங்கெல்லாம் நிம்மதியா இருந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? எதுக்கு தான் இந்த இந்த கன்றாவி விஷயத்த வந்து போய் திவாகர் கிட்ட கேட்டு அந்த திவாகர் செய்யற ஒரு ஒரு ரியாக்ஷனை எப்படி தெரியுமா இருந்துச்சு? டாய்லெட்டுக்கு டாய்லெட் போற மாதிரி தான் இருந்துச்சு. டாய்லெட்ல போய் உட்காந்து முக்கி வராம இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பாக்குறது சோகமா அப்படிதான் இருக்கு. அதுதான் திவ்யா சொன்னாங்களே, ஏதோ மிதிக்க கூடாது மிதிச்சிட்டு ஆக்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கு அவரோட ஆக்ஷன். கடவுளே. அப்புறம் வந்து லவ் எக்ஸ்பிரஷன் சொன்னா அப்படியே ஆமா. அப்புறம் விக்ரம் என்ன பிரஜித் வந்து பேசிக்கிட்டாங்க. எனக்கு வந்து எப்படி தெரியுமா இருந்துச்சுட்டு, இந்த விக்ரம் வந்து ஒரு ஆளுகிட்ட போய் அவரை பத்தி ஜஸ்டிபிகேஷன் வாங்கிக்கிட்டு இருக்காரு. சோ நீ எப்படி, என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்படி போற்று அவரன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். அதாவது நான் எப்படி போற்றி அவருன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். நான் போய் ஒரு ஆளுகிட்டயும் வந்து சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இதுக்குத்தான் உண்மையிலே நல்லவனா இருந்தா நீங்க அதை எதிர்பார்க்க மாட்டீங்க. ஒவ்வொரு ஆளும் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு. நல்லவன் மாதிரி நடிக்கிறவனா இருந்தா நீங்க எதிர்பார்ப்பீங்க. நீங்க வந்து மத்தவங்க உங்களை நல்லவன் நம்பணும். சோ அதுக்குதான் உண்மையான நல்லவனுக்கும் நடிக்கிறவனுக்கும் வித்தியாசம். இந்த ஃபியூ டேஸ் தான் விக்ரமோட ரியல் ஃபேஸ் தெரியுது. ஆக்சுவலி ஃபுல்லா தெரியுது. அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டும் யோசிச்சுட்டு இப்ப சுபிக்ஷா மாதிரி இவர் ஆயிட்டாரு. ஒவ்வொரு பாயிண்டையும் அப்படி யோசிச்சுட்டு. ஓகே. அப்புறம் 2.0 டாஸ்க் 4, அதாவது 3 ரவுண்ட் இருக்கு. ஆமா. அது வந்து என்னன்னா ஜாக்கெட் போட்டுக்கணும். அவங்க ரெண்டு பேரா போகணும். ஜாக்கெட் போட்டணும். ஜாக்கெட் போட்டோம்னா அவங்க கம்மு தடவிடுவாங்க. அவங்க சொன்னது அப்படிதான். ஜாக்கெட் போட்டுட்டு ரெயின் கோட்டு தான் அது. ஆனா அதுல கம் போட்டுட்டு கையால வந்து பணத்தை எடுத்துக்கூட, ஆனா உருளணும். அந்த பணம் ஃபுல்லா 3 லட்சம் வந்து கார்டன்ல போட்டாங்க ஒரு லைன் போட்டு அதுக்குள்ள. ஸோ இவங்க என்ன பண்ணணும், ஆமா இவங்க என்ன பண்ணணும், உருண்டு போய் அதுல வந்து எவ்வளவு பணம் ஓட்டுதோ அவங்க ஜாக்கெட்ல அதை வெளியில எடுத்து வந்து கவுண்ட் பண்ணணும். அப்படி 3 ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து திவ்யா விக்ரம் போய் 65,500 அடிச்சாங்க. அப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல வந்து கானா அண்ட் சப்ரி போய் 68,600 அடிச்சாங்க. 3வது ரவுண்ட்ல வந்து அரோரா அண்ட் சண்ட்ரா 49,300 அடிச்சாங்க. ஸோ மொத்தத்துல வந்து 183,500 இந்த டாஸ்க் ஃபால வந்து அடிச்சாங்க. அப்புறம் அப்சரா என்ன ரம்யாவோட என்ட்ரி வந்துச்சா. சாண்ட்ரா ரம்யாவை பத்தி போய் ஹக் பண்ணி விடவே இல்ல. அது ரம்யாக்கே தாங்க முடியல. ஏன்னா ரம்யா வந்து வெளியே இன்டர்வியூல வந்து சாண்ட்ராவை பத்தி பயங்கரமா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ரம்யா போய் சபரியை ஹக் பண்ணி அவங்க சபரியே விடவில்லை. ஆனா சபரி வந்து ரம்யா வந்தோடனே ரூம்க்கு கூட்டிட்டு போய் ஒரு விஷயம் கொடுத்தாரு. அவங்களுக்காக எடுத்து வச்சு அவங்க கொடுத்துட்டு வந்து அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அப்புறம் அவங்க வந்து என்னன்னா அவங்களும் போய் அவங்க எப்போது சொல்ற மாதிரி 2-3 பேர் சொன்னாங்க. அவங்க வந்து அப்புறம் அதுக்கு இடையில அது முடிஞ்சிட்டு ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சு. அதாவது இவங்களும் எப்படி ஃபைனலிஸ்ட்க்கு வந்தாங்க. அப்புறம் அவங்களோட நான் வந்து டிசர்வ் டு பி ஃபைனலிஸ்ட் அப்படிதான் வந்து அந்த டாஸ்க். ஆமா. அதுல வந்து என்னன்னா ஒவ்வொருத்தரா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரம்யா வந்து என்ன சொன்னாங்கன்னா, சாண்ட்ரா அண்ட் அரோராவை சொன்னாங்க. சாண்ட்ரா வந்து நாட் சேம் எஸ் ஐசி, அவங்க உள்ளுக்குள்ள இருக்கும்போது அப்படி இல்லை, ஒரு க்ரைம் ஜோனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அரோரா வந்து என்னமா நீ செஞ்சு ஃபைனலிஸ்ட்க்கு வந்தன்ட்டுன்னு. ஆனா எனக்கு அப்படி தோணல. அதாவது ரம்யாவோட இவங்க 2 பேர்த்தோட டிசர்வ்னு உங்களுக்கு தோணுதா? மேபி சாண்ட்ராவோட கம்பேர் பண்ணலாம். பட் ஆனா அரோரா வந்து ஓகே. அரோரா வந்து என்னன்னா கேம்ல வந்து கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டண்டா பண்ணதுனால தான் மேல வந்துட்டாங்க. ஆனா ஒரே ஒரு டாஸ்க் வந்து கடைசி டாஸ்க்கு சபரி விட்டதுனால அவங்க வந்துட்டாங்க. இல்லாட்டி அவங்க வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. சபரி ஆடாம போயிட்டாங்க. இன்கேஸ் சபரி பாதியிலேயே வெளியா இருந்தா இவங்க வந்திருப்பாங்க. சொல்ல முடியாது அதை வச்சு. அப்புறம் வந்து என்னன்னா பிரவீன் வந்து என்னன்னா அகைன் சாண்ட்ரா அரோரா தான் சொன்னாரு. அப்புறம் வியானா வந்து சபரி
அண்ட் சாண்ட்ரா அண்ட் விக்ரம் இந்த 2 பேரையும் கழுவி ஊத்துனாங்க, விக்ரமையும் அண்ட் சாண்ட்ராவையும். சாண்ட்ராவனால ஒன்றும் சொல்ல முடியல. ஸோ ஆக மொத்தம் அடுத்தது அக்ஷராவும் வந்து என்ன ஆனா சொன்னாங்க, வியானா சொன்னப்ப நானும் யோசிச்சேன் சபரிய பத்தி. சபரி வந்து இந்த பாரு கண்ணை அடிச்சு உடைச்சுது, அப்புறம் சாண்ட்ராவை காப்பாத்துனதை தவிர்த்து வேற என்ன செஞ்சிருக்காரு? இன்னும் செய்யலதான். அப்புறம் சாண்ட்ரா வந்து என்ன சொன்னாங்கன்னா, வியானா யூ டூ நத்திங், யூ டிட் 1% நத்திங் 1% குட் ஃபார் கிரையிங் அண்ட் டிராமா அப்படி வந்து 1% கூட சொல்லிட்டாங்க. like அப்புறம் விக்ரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சர்வைவ், அவர் வந்து உள்ளுக்குள்ள எப்படி சர்வைவ் பண்ணாருன்னா பேஸ் ஆன் கன்னிங் மைண்ட் கேம், அதை வச்சுதான் அவர் சர்வைவ் பண்ணாங்கன்னு. அப்புறம் அப்சரா வந்து சாண்ட்ரா அண்ட் அரோரா. திவாகர் அகைன் வினோட் பத்தி சொன்னாரு. வினோட் வந்து ட்ரோல் பண்ணியே வந்துட்டாரு அப்படின்ட்டு. ஆமா, வினோட் ட்ரோல் பண்ணி வந்துட்டாரு. இவர் வந்து ரீல் பண்ணி பாதியிலே போயிட்டாரு. ஆமா, ரீல் அப்புறம் டைரக்டர் சார் வந்து சொன்னது வந்து அரோராவை. அரோரா மட்டும் தான் தென் சொன்னாரு. ரம்யா விசஸ் திவ்யா 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, விக்ரம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. விக்ரம் வந்து திவ்யா வந்து என்ன சொன்னாங்கன்னா, விக்ரம் வந்து நம்ம செஞ்சா அது வந்து அவர் வந்து கருத்து தெரிவிப்பாரு, அவருக்கு வந்து தப்பா தெரியும், அதுவே அவர் செஞ்சா அதுல நியாய தர்மம் பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படின்ட்டு தான். அப்புறம் ரம்யா வந்து சாண்ட்ராவை பத்தி சொன்னாங்க. அதாவது அந்த இன்சிடென்ட் சொன்னாங்க. அவங்க உள்ளுக்குள்ள அவை வெளியே போறதுக்கு முன்னாடி வந்து பாத்ரூம்ல பாரு கிட்ட வந்து ரம்யா வந்து ஒரு பாம்பு நம்பவே கூடாதுன்னு சொன்னாங்க. மறுநாள் நான் வீட்டு ஆகணும்னு என்னை அதே பாத்ரூம்ல வச்சு கட்டிப்பிடிச்சா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. எது உண்மை அப்படி கேட்டு அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் இந்த அமௌண்ட் விளையாண்டாங்க, கேம் விளையாண்டாங்க, டாஸ்க் 4 PP2 பணப்பெட்டி 2. அதில் வந்து என்னன்னா இவங்க சொன்னது வந்து 1,83,400 சொன்னாங்க. அதை மாற்றி உண்மையாக உள்ள அமௌண்ட்டு 1,85,500 அப்படின்னு சொன்னார். ஒரு 100 டிஃபரன்ஸ் வந்துச்சு அவங்க எண்ணத்துக்கும் ரியல் டீமுக்கும். அப்புறம் இப்ப மொத்தத்துல வந்து அந்த பணப்பெட்டியில எவ்வளவு இருக்குன்னா 518,500 அதாவது கரன்சி உள்ளுக்கு இருக்கு. அதாவது 5,18,500 இருக்கு. அப்புறம் ஒரு டாஸ்க் வச்சாங்க, ஃபைனலிஸ்ட் வெர்சஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ட், அதாவது டாஸ்க் 5. ஆமா. ஸோ அந்த டாஸ்க்ல என்ன அப்படின்னா, அது வந்து ரிலே டாஸ்க் மாதிரி 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், அப்படியே அந்த கப் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுல வந்து என்னென்ன ஒவ்வொரு கப்பை எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் முடிக்கணும். அந்த கப்பை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அதே ஈக்குவல் லெங்க்த்துக்கு வந்து பலூன் வச்சுட்டாங்க, அதை ஜம்ப் பண்ணி உடைக்கணும். ஸோ இது அதில் வந்து என்னென்னா சபரி கரெக்டாக செஞ்சார். இவங்க வந்து கொஞ்சம் தனியாக தப்பாக செஞ்சுட்டாங்க டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது. அது முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணோம், பாட்டில் ஃபிளிப் பண்ணி நிற்க வச்சு டேபிளில் அதில் வந்து ஒரு எல்லாம் கார்டில் எழுதி போட்டிருப்பாங்க நம்பர். ஸோ அதில் என்ன நம்பர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கப்பை மறுபடியும் எடுத்து பேஸ்கெட்டில் போடலாங்க. நிறைய கப்பை அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த 1 அப்படின்னா ஒரு கப் எடுக்கணும், 7 அப்படின்னா 7 கப் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பாட்டில் ஒவ்வொருத்தரையும் பண்ணுறப்பையும் அந்த பாட்டில் ட்விஸ்ட் பண்ணணும். அதை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3வது ரிலே டாஸ்க் என்ன அப்படின்னா, நிறைய பால் கீழே கொட்டி கிடக்கும். அந்த பால்ல இருந்து என்ன பண்ணும், ஒரு பலூன் அப்படியே கையில தட்டிக்கிட்டே கீழே விடாம அந்த பாலெல்லாம் எடுத்து இன்னொரு கையில எடுத்து பேஸ்கெட்ல போடணும். இப்போ இந்த பலூன் கீழே விட்டுட்டாங்கன்னா மறுபடியும் அந்த பேஸ்கெட்ல உள்ளதான் கீழே கொட்டிட்டு மறுபடியும் பண்ணணும். ஸோ இதுதான் டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க்ல வந்து பிபி டீம் ஜெயிச்சுச்சுன்னா 3 lakhs வந்து அந்த பணப்பெட்டிக்கு போவோம். அப்படி வந்து இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஜெயிச்சாங்கன்னா அந்த 3 lakhs வந்து பணப்பெட்டிக்கு போவாது. ஸோ இதுதான் டாஸ்க். ஸோ பிபி டீம் வந்து லாஸ் பண்ணிருச்சு 3 lakhs. ஆமா. ஸோ அதுல வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஜெயிச்சு வின் பண்ணிட்டு 3 லட்சம் போகாம பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 5,18,500 தான் இருக்கு. ஸோ இதுல வந்து என்னன்னா யாரு பணப்பெட்டி எடுப்பா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஓகே, அப்புறம் வந்து எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு சாண்ட்ரா தான் எடுப்பாங்கன்ட்டு. எனக்கு இன்னும் முழு நம்பிக்கை இருக்கு. பிரஜின் உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாண்ட்ரா எடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க. ஆமா, இன்னைக்கு வந்தது ஏன்னா இன்னொரு ரீசன் ஒண்ணு சொல்லலாம். எதுக்குன்னா இன்னைக்கு வந்து கண்டஸ்டன்ட் அந்த டாஸ்க் கொடுத்தப்ப எல்லாரும் சாண்ட்ரா பேரை சொல்லிட்டாங்களா, அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேற்று வந்து இவங்க 2 பேரும் நேற்று 2 பேரும் வாட்டர்மெலன் அண்ட் இவங்களாம் வந்ததுக்கப்புறம் யார் அட்டாக் பண்ணாங்க, வினோத்தை வந்து ஒரு மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து சாண்ட்ரா அண்ட் அரோரா சைடு போயிடுச்சு. அப்புறம் அவங்க போய் உள்ளுக்குள்ள போய் கன்சோல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணிட்டு அந்த 3 பேரும் அரோரா, சாண்ட்ரா, விக்ரம், சபரி. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ளுக்கு வந்து இதுக்கு முன்னே உள்ள சீசன்லாம் வந்து எல்லாம் ஃபன் பண்ண வருவாங்க. ஆனா இப்ப உள்ளவங்க எல்லாம் வந்து அடிக்கிறதுக்கு டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கு தான் வராங்க. ஒரு ஆளா வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க, அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரம்யா வந்து போய் விக்ரம் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீங்க ஏன் ரொம்ப அழுவுறீங்க, என்னைய நாமினேட் பண்ணும் போது ஒரு வாட்டி நீங்க சொன்னீங்க ரம்யா வந்து ரொம்ப காலை எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க, இப்ப நீங்களே அதை தான் செய்றீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் விக்ரம் சாண்ட்ரா 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது சாண்ட்ரா வந்து என்ன சொன்னாங்க, அவங்க நார்மலா வந்து ஒரு விஷயத்த வந்து பேசி பெருசாக்க மாட்டாங்களாம். அவங்களே நினைச்சாதான் உண்டா, யாராவது பேசணும்னு வந்தா கூட அவங்க வந்து அதை விட்டு
ஐ மீன் விட்டு விலகிறதுக்கு தான் பார்ப்பாங்களா, இக்னோர் பண்ணி விலகிறதுக்கு தான் பார்ப்பாங்களாம். ஆனா ரொம்ப ரொம்ப அழுந்துகிட்டே இருந்தாங்க. வரவங்க எல்லாம் சொல்றது வந்து என்னது இது என்னன்னு சொல்றது, அந்த இடத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்ட்டுன்னு. அப்புறம் விக்ரம் வந்து வியானா மெனக்கெட்டு வந்து என்ன உடைக்கணும்னு பார்த்தாங்க, ட்ரை பண்ணாங்க. சோ ஒரு ஆள வந்து நம்மள உடைக்கிறதுக்கு தான் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு விக்ரம் வந்து சொன்னாரு. சோ இன்னைக்கு இதுதான் இதுல வந்து சாண்ட்ரா வந்து என்ன சொல்லணும்னா, அவங்க வந்து பிரச்சனை ஒதுங்கி போயிடுவாங்களா? இப்ப 3 வாரம் 2 வாரம் திவ்யா கழுவி எல்லார்கிட்டையும் போய் நெகட்டிவா சொல்லிட்டு இருந்தது என்ன சொல்றது? பிரச்சனைன்னா ஒதுங்கி போயிடுவாங்கன்னு சொன்னவங்க, இந்த பிரஜின் போனோடனே 2 வாரம் போய் எல்லார்ட்டையும் கத்திட்டு இருந்தாங்க. ஒதுங்கி போயிட்டு ஆமா, அவங்க ஒதுங்கி தான் போயிட்டாங்க. சம்பந்தப்பட்டவங்க கிட்ட போய் கேட்க மாட்டாங்க. அவங்கள பத்தி பேட் மார்க் பண்ணுவாங்க. சோ சம்பந்தப்பட்டவங்க கிட்ட போய் பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்கள பத்தி பேட் மார்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், அவங்க அவங்க அந்த பெர்சன் மேல வைக்கிற குற்றச்சாட்டோ இல்ல சந்தேகமோ வந்து நியாயமே இல்லைன்ட்டுன்னு. ஸோ திணை விதைத்தவன் திணையா இருப்பான், வினை விதைத்தவன் வினையா இருப்பான் அப்படின்னு சொல்ற மாதிரி சாண்ட்ரா மேடம் வந்து சொன்னதுக்கு இன்னைக்கு வந்து எல்லாரும் கழுவி ஊத்திட்டாங்க. அது வந்து என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் நாளைக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னன்னா, ஒரு நாள வந்து நம்மளோட மைண்ட் செட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. நேற்று வரைக்கும் நம்ம வந்து விக்ரம் படம் எடுத்துட்டு போயிடுவாரோன்னு நினைச்சோம். ஆனா நம்மளையே அவர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி மெனிப்புலேட் பண்ணிட்டாரு. மைண்ட் கேம் நம்ம கிட்டயே விளையாண்டுட்டாரு. சோ இன்னைக்கு வந்து தெளிவா சொல்லிட்டாரு, அவர் படம் எடுக்க மாட்டாரு. அதான் நான் நினைச்சேன், நான் ஈவன் கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருந்தேன், விக்ரம் படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவர் வெல் செட்டில் ஏன் திடீர்னு படம் எடுக்கணும்னு சொல்றாரு அப்படின்ட்டு எனக்கு அந்த ஒரு சந்தேகம் இருந்துச்சு. சோ இன்னைக்கு அந்த சந்தேகம் வந்து தெளிவாயிருச்சு. அந்த சந்தேகம் நிஜமாயிருச்சு. பல வாரம் கேம் விளையாண்ட மாதிரி இன்னைக்கு விளையாண்டு நேற்று 2 நாள் ஆடிட்டு இன்னைக்கு வந்து மாறிட்டாரு. சோ அப்புறம் வந்து அரோரா வந்து உடைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அரோரா வந்து உடைக்க முடியல. ஆனா உண்மையிலேயே சொல்லணும்னா அந்த வீட்டுல வந்து ஒவ்வொரு ஆளும் ஒரு ஜோன்ல வந்து ஒரு பீரியட்ல வந்து அவங்க வந்து மிக்சர் சாப்பிடுற நிலைமைக்கு தான் போயிருந்தாங்க. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற 5 பேரும் வந்து ஐ மீன் அந்த ஃபைனலிஸ்ட சொல்றேன், 5 பேரும் வெளியே உள்ளவங்களும் அப்படித்தான் இருந்தாங்க. சோ இந்த 5 பேரை பார்த்து நான் சொல்றேன். சோ விக்ரமும் வந்து ஆரம்பத்துல வந்து ரொம்ப வந்து குட் சைட்லயே கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் ஒரு விஸ்வரூபமே எடுத்தாரு. அதே மாதிரி சபரி ஆரம்பத்துல வாவ் டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கு போயிட்டு அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அந்த திட்டல் சேது சார் வந்து திட்டினோடனே அப்படியே டவுன் ஆயிட்டாரு. அப்படியே அவரோட கிராஃப் வந்து கீழே விழுந்துருச்சு. அப்புறம் அரோரா 5 வீக்ஸ் ஒண்ணுமே செய்யல. ஈவன் எல்லாமே சொல்ற ஒரே காரணம் அதுதான், திடீர்னு வந்து அவங்க வந்து பயங்கரமா இன்டெலிஜென்டா பேச ஆரம்பிச்சு கேம்குள்ளேயே உள்ள வந்தாங்க. கானா வீரோட்டு ஆரம்பத்துல இருந்து ஒரே மாதிரி தான் அவரு இருந்தாரு. அதாவது அவர் காமெடி பண்றது எந்த இடத்துலயும் வந்து அவர் காமெடியாவும் விடல, அவரோட பாட்டும் விடல. அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே வந்து ஒரே மட்டா இருக்கு. ஈவன் எத்தனை பேர் வந்து அவர் கோவத்தை குறை சொன்னாலும் அதை திருத்தாட்டினாலும் நம்ம ஒண்ணு மட்டும் என்ன தெளிவா தெரியுதுன்னா, இஸ் வெரி டிரான்ஸ்பேரண்ட், ஆனஸ்டா இருக்காரு. என்ன அவரு தோணுதோ அதை வந்து அப்படியே காமிச்சிடுறாரு. அப்படி இன்னும் ஒரு ஆள் யாரு, சாண்ட்ரா பிரஜின் இருக்கிற மாதிரி ஒரு கேமு. பிரஜின் போனதுக்கு அப்புறம் இமோஷனல் கேமு. அப்புறம் இமோஷனல் கேம் முடிஞ்சு சேது சார் வந்து கொஞ்சம் இது பண்ண உடனே அப்படி 360 டிகிரிஸ் மாதிரி திடீர்னு ஓவர் நைட்ல வந்து சோகத்தின் உச்சகட்டத்து தேவதாஸ் மாதிரி இருந்த ஆளு ஓவர் நைட்ல எப்படி அவ்வளவு ஒரு ஹாப்பியானாங்கன்னு எனக்கே தெரியல. அப்புறம் வந்து கிட்ட எல்லாம் க்ளோஸ் ஆகி அப்புறம் ஒரு பேனிக் அட்டாக்ன்ற ஒரு இதுல வந்து அப்படியே ஒரு நாள்லயே மாறிட்டாங்க, திருப்பி பவுன்ஸ் பேக். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு அந்த மிக்சர் பீரியட் வந்து இருந்திருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் காணம் ஓகே ஆயிட்டார் மாதிரி தெரியுது, பாப்போம் நாளைக்கு. சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள எபிசோட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய்.